உணர்வுகளெல்லாம் பிரிவுகளெல்லாம் இடைப்பட்ட காலத்திலே வந்தது. காவிரி உற்பத்தியாகி அந்த மண்ணிலேயும் பாய்ந்திருக்கிறது, தமிழகத்திலேயும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் மேல்மடையிலே இருக்கின்ற காரணத்தினால் மட்டும் எல்லா விதமான உரிமைகளையும் பெற இயலாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை நமக்கும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் மேல்மடையில் இருக்கின்ற காரணத்தினாலும் அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றுபட்டு இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்களால் நமக்கு வந்து சேர வேண்டிய அந்த காவிரி நீர் அவ்வப்போது தடுக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த பல வருடங்களில் உபரி நீர் தான் தமிழகத்துக்கு வந்திருக்கிறதே தவிர நமக்கு உரிய நீர் வந்து சேரவில்லை. இப்பொழுது இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று, சட்டவிரோதமாக காவிரி ஆற்றினுடைய குறுக்கே மேகதாது அணை கட்டுகின்ற முயற்சி. அடுத்து, இந்த ஆண்டு சட்ட ரீதியாக திறந்துவிட்டிருக்க வேண்டிய மே ஜூலை மாத பங்கீடு ஆகிய பங்கீடுகள் வந்து சேராத காரணத்தினாலே தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், இவற்றுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு காணக்கூடிய வகையிலே தான் இன்று தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளையும் கணக்கிலே கொண்டு அனைத்து தமிழக மக்களையும் ஓரணியிலே திரட்டும் பொருட்டு என்று அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் 27 கட்சிகள். ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திரு OS மணியன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு சீமான் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பாக திருமதி CR சரோசை மற்றும் கரிகாலன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக திரு வேல்முருகன் அவர்கள், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக திரு தனியரசு அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக திரு ரவி பச்சமுத்து அவர்கள், பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் சார்பாக திரு NR தலபான் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு ஜெயராமன் அவர்கள், அதேபோல மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக இப்ராஹிம் அவர்கள், தமிழ்நாடு தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திரு திருமாரஞ்சி அவர்கள், தமிழ்நாடு மீனவர் முன்னேற்ற சங்கம் ஆஞ்சநேயர் அவர்கள், மீனவர் அமைப்பு திரு கோசி மணி அவர்கள், இந்திய குடியரசுக் கட்சி ஜெகதீஷ், மனிதநேய மக்கள் கட்சி திரு ஜைனுல் அப்தீன், தமிழ் மாநில திரிணாமுல் காங்கிரஸ் திரு மாரியப்பன், தமிழ்நாடு நாடார் பேரவை திரு புழல் தர்மராஜ் அவர்கள், சமூக நீதி மக்கள் இயக்கம் திரு அம்பேத்கர் தாசன், நெய்தல் மக்கள் கட்சி திரு ரூபேஷ்குமார், விஸ்வகர்மா சமூக மக்கள் கட்சி திரு பாபுஜி அவர்கள், தமிழ்நாடு பறையர் பேரவை திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், தமிழக விவசாயிகள் சங்கம் திரு வேட்டவலம் மணிகண்டன், சமத்துவ மக்கள் கழகம் திரு கார்த்திக் நாராயணன் அவருடைய புதல்வர் திரு நாராயணன் அவருடைய புதல்வர் திரு கார்த்திக் நாராயணன் அவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு திரு வீனரசு அவர்கள், கொங்கு மக்கள் முன்னணியின் சார்பாக திரு மோகன்குமார் உள்ளிட்ட மற்றும் அவர்களோடு உடன் வருகை புரிந்திருக்கிற முக்கியமான நிர்வாகிகள், புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நானும், புதிய தமிழகம் மற்றும் பொதுச் செயலாளர் ஐயர் உட்பட பலரும், அது புரட்சி பாரதம் கட்சியின் சார் மகேந்திரன் தாஸ் உள்பட ஏறக்குறைய 28-30 அமைப்புகள் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இதில் அனைவருடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தியதோடு இந்த தீர்மானங்களையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் இது நான் ஏற்கனவே வேல்முருகன் சொன்னது போல, எல்லோரும் சொன்னது போல, இது இனிமேல் இது ஒரு தனி கட்சி அல்ல, இது கூட்டம். தமிழகத்தோட காவிரி மீட்பு உரிமை மீட்பு கூட்டமைப்பாகத்தான் செயல்படும். அதை நாங்கள் உங்களுக்கு தபால் அனுப்பினோம். எனவே இது கூட்டமைப்பினுடைய சார்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கூடிய தீர்மானம். வரக்கூடிய காலகட்டங்களிலும் கூட்டமைப்பின் சார்பாக தான் எல்லா விதமான போராட்டங்களும் முன்னெடுக்கப்படும். எனவே உங்களுடைய ஒப்புதலோடு இந்த தீர்மானத்தை நான் ஆளுக்கு ஒரு தீர்மானமாக படிக்கிறோம். முதல் தீர்மானத்தை அண்ணன் அதிமுகவினுடைய சார்பாக கலந்து கொண்ட அண்ணன் OS மணியன் அவர்கள் படிப்பார். அனைவருக்கும் வணக்கம்.
காவிரி நதிநீர்